வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா EFS Elastic File System. இது வந்து எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸில் உங்களுடைய ஸ்டோரேஜை வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த வால்யூம் வந்துட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த சர்வீஸை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் மூலமாக வந்துட்டு அந்த வால்யூமை வந்துட்டு மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வால்யூம் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் 10 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப் டு 10 GB வரைக்கும் உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெலிட் பண்ண டேட்டாவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகிக்கும். நீங்கள் டேட்டா அப்லோட் பண்ண டேட்டா இது வந்து வால்யூம் வந்து க்ரோத் ஆகும். நீங்கள் டேட்டாவை வந்துட்டு டெலிட் பண்ண வால்யூம் வந்து ஷ்ரிங்க் ஆகும் அப் டு 10 GB வரைக்கும். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப் டு 10 GB வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி நீங்கள் வந்து டேட்டா வந்து டெலிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து எவ்வளோ டேட்டா டெலிட் பண்ணிக்கிறீங்களோ 5 GB வரைக்கும் டேட்டா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா 5 GB வரைக்கும் ஷ்ரிங்க் ஆயிரும். இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்லி இது வந்து விதின் தி ரீஜனில் இருக்கிற அவைலபிலிட்டி ஜோனில் மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ரீஜனில் வந்து இப்போ 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னா அந்த 3 அவைலபிலிட்டி ஜோனுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து உங்களுடைய EC2 வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு இந்த ஃபைல் சிஸ்டத்தை வந்து ஷேர் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபைல் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடணும். நம்ம வந்து இப்போ பார்த்தோன்னா புட்டியில் கனெக்ட் பண்ணலாம். EC2-userன்னு கொடுத்துட்டு உங்களுடைய பப்ளிக் DNS நேம் வந்து காப்பி பண்ணி போட்டுருங்க. அப்பியரன்ஸில் போய்ட்டு உங்களுடைய விசிபிலிட்டிக்காக வந்துட்டு நான் ஃபாண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் நம்பர் வந்து 13 கொடுத்துக்கோங்க. இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் SSH எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அத்தன்டிகேஷனில் போய்ட்டு உங்களுடைய கீபேரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து புட்டியில் கனெக்ட் ஆயிரும். அது மாதிரி இன்னொரு ஃபஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம புட்டியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். EC2-user உங்களுடைய DNS நேமை காப்பி பண்ணி போட்டுருங்க. அப்பியரன்ஸில் போய்ட்டு நான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இங்கே வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸில் போய்ட்டு 30 கொடுத்துருங்க. SSHல உங்களுடைய கீபேரை வந்து அத்தன்டிகேட் பண்ணிடுங்க. இப்போ 2 EC2 நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபைல் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய சர்வீசஸில் போய்ட்டு EFS நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபைல் சிஸ்டம் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே VPC கேட்கும். உங்களுடைய டிஃபால்ட் VPC நான் வந்து என்னுடைய டிஃபால்ட் VPC சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக VPC கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த VPC வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேஸ்ட் ஆன் தி ரீஜனை பொறுத்து தான் உங்களோட அவைலபிலிட்டி ஜோன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஆரிகான் ரீஜனை சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து 3 அவைலபிலிட்டி ஜோன் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. நீங்கள் வந்து நார்த் வெர்ஜினியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இங்கே 6 அவைலபிலிட்டி ஜோன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சப்நெட் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். IP அட்ரஸும் வந்து டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுற மாதிரியே விட்டுருங்க. இந்த செக்யூரிட்டி குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய செக்யூரிட்டி குரூப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு டேக் வந்து இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே இது ஃப்ரீயாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோடு 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் டிஃபால்ட்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஐஓன்னு இருக்குது. இந்த ஜென்ரல் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நார்மல் மோடு, இதை தான் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோட்னா மேபி உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு ஹையாக இருக்கும். நீங்கள் வந்து மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ் 10 ஆர் 100 ஆர் thousands ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்புட் அவுட்புட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜென்ரல் பர்பஸ் டிஃபால்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து எனேபிள் என்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்துட்டு எனேபிள் இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து புதுசாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு KMS கீ அக்சஸ் ஆகும். மேபி இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட்ன்றது. நீங்கள் என்ன ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, சாரி என்ன
விபிஎஸ்சி வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்துடும். ஆப்ஷனல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் நம்ம எதுவுமே கொடுக்கல, பெர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், என்கிரிப்டட் வந்து நோன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஸ்டேட்னு இருக்குது இல்லையா, ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிடும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, இஎஃப்எஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து அவைலபிள்னு சொல்லி வந்துருச்சு வந்து. ஓகேங்களா, இங்கே வந்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஃபைல் சிஸ்டம் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி வந்துட்டு நம்மளுடைய இஎஃப்எஸ் வந்துட்டு ஈஸ்வரி இன்சூரன்ஸில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் எடுத்தோடனே இந்த 2 கொரியர் வந்து ரன் பண்ணணும். நீங்கள் 2 மெஷின்லேயும் ரன் பண்ணிடுங்க. இதில் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகலை. இதில் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணுன்றான். நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு விஸ்வத்துன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாரி, இங்கே இருக்கும், விஸ்வத்துன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து எடிட், உங்களுடைய ரூல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் ரூல் உங்களுடைய என்எஃப்எஸ் வந்து கொடுக்கணும். நான் ஆல்ரெடி என்எஃப்எஸ் கொடுத்துட்டேன், அதனால் வந்து நீங்கள் வந்து என்எஃப்எஸ் ரூலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனிவேர் கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இஎஃப்எஸ் ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும், இல்லாட்டி அக்சஸ் பண்ண முடியாது. நான் இந்த விஸ்வத்ன்ற டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வந்துட்டு. ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு டைரக்டரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட நோட் பேடில் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. காப்பி பண்ணி நோட் பேடில் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இங்கே ரன் பண்ணக்கூடாது, நம்ம இங்கே தான் டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம், அங்கே டைரக்டரி இல்லை, அதனால் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மவுண்ட் பாயிண்ட் வந்துட்டு மவுண்ட் ஆகிருக்கும். ஹெச்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மவுண்ட் பாயிண்ட் வந்து மவுண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ LSI-LTR கொடுத்துட்டு இப்போ டைரக்டரி கொடுத்தீங்க, இங்கே வந்து ரூட்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இஎஃப்எஸ்ஸாக இருந்துச்சு, EC2-user இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து LSI-LTR கொடுக்கும்போது. இந்த மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டாக மாறிடுச்சு இல்லைங்களா. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணிடுங்க, இல்லாட்டி உங்களால் டைரக்டரி எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தா அந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா விஸ்வத்தில் போயிட்டு நீங்கள் சும்மா MK டைரக்டரி -சாம்பிள்னு சொல்லி கொடுங்க, சாம்பிள் EFSன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டைரக்டரி. இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணிவிட்டு இப்போ LSI-LTR கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கில் வந்து LSI-LTR கொடுத்தீங்கன்னா விஸ்வத்துக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு விஸ்வத் டைரக்டரிக்கு EC2-user பெர்மிஷன் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் ஓனர், இது வந்துட்டு ஓனர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த டைரக்டரிக்கு வந்துட்டு. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து MK டைரக்டரி நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சும்மா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா EFS-detailsன்னு சொல்லிட்டு .txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் escape-i கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் escape:_wqன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ வந்து கேட் பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு வேறு யூசர் இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து விசிபிள் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அது விஸ்வத்ன்ற டைரக்டரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த நேம்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா MK டைரக்டரி விஸ்வத்_டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்கும் பாருங்கள் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா LSI-LTR கொடுத்தீங்கன்னா EC2-user தான் வந்து பெர்மிஷன் ஓனர் வந்து இருப்பாங்க, ஓனர் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை காப்பி பண்ணி
ஜஸ்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு என்டர் அடிச்சாலே போதும். இப்போ வந்து df-st கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மவுண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் சிடி கொடுத்து உள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டைரக்டரிக்கு வந்து என்ன பெர்மிஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து EC2 தான் இருக்குது ஆஃப்டர் மவுண்டுக்கு அப்புறம் கூட. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபைலை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளால் ஃபைல் பார்க்க முடியுது. இங்கே வந்து ஃபைல் க்ரியேட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். EFS_1ன்னு சொல்லிட்டு .txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து வேறு கண்டென்ட்டை காப்பி பண்ணலாம். மேலே உள்ள கண்டென்ட் ஒன்று காப்பி பண்ணுவோம். இங்கே நம்மளால் காப்பி பண்ண முடியுது இல்லைங்களா. இப்போ வந்து பாருங்கள் cat EFS_1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது. இதே இது வந்துட்டு இந்த நோட்டில் இருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு சேம் ஃபைல்ஸ் வந்து இருக்குது இல்லையா. நம்ம அதனால் வந்து EFSல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடு ரைட் 2 அக்சஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் மவுண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், sudo umount கொடுத்து -f கொடுங்க. ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்மவுண்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிடி கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து அந்த டைரக்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அன்மவுண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்மவுண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா df-st கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இல்லை, இங்கே மட்டும் வந்து இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபைல் வேணாலும் இன்னொரு ஃபைல் கூட க்ரியேட் பண்ணி பாருங்கள், க்ரியேட் ஆகுதான்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் சாம்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். .txt சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இந்த இது மட்டும் கொடுக்குறேங்க. வந்துட்டு நம்மளால் விசிபிள் பண்ண முடியுது. நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னென்னா ஒரு ஸ்டோரேஜை வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸுக்கு எப்படி வந்து ஷேர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். சேம் வந்து ரீட் ரைட் அக்சஸோட இருக்கும். இதான் வந்து EFS ஃபைல் சிஸ்டம், எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.